Hi friends, welcome to RSM Screen. இன்னைக்கு நண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளா நல்லா டேஸ்டா. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ அது பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கிட்டேன். பாத்திரம் காஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமா சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறம் நீல வாக்குல கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், முனையில கீறின 3 பச்சை மிளகாய் சேர்த்து அதை வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து அதை இந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து இப்போ இந்த வெங்காயத்தை கூட நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிற அளவுக்கு. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நான் 1 கிலோ அளவுக்கு நண்டை எடுத்து மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த நண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டெல்லாம் இந்த தக்காளி கூட வதக்கி வச்சுருக்கிறது கூட சேர்த்தாச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி கூட நண்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பில் வச்சுக்கோங்க. மூடி போட்டு மூடிட்டு இப்போ 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிட்டேன். பெப்பர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க பவுடர் இதில் கொட்டிக்கலாம். மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பெப்பர் வேறு சேர்த்துருக்கோம், அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நண்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, கிரேவி மாதிரி வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி போட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டைம் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கிண்டி வச்சுட்டு நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காவை அரைச்சது அப்படியே வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். நான் அப்படியே சேர்த்துக்கிறேன், உங்கள் விருப்பம்தான். ஆனால் தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா முன்னாடியே நம்மளுக்கு நண்டு நல்லா வெந்துருச்சு, முன்னாடியே நம்ம குழம்புல எல்லா மசாலும் போட்டாச்சு, அதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டாச்சு. அதனால் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலையிலேயே லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.